இங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் அவனோட அண்ணி வீட்டில் தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ தடுக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னா, நானும் போகிறேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப அத்துமீறி நடந்துட்டு இருக்கான். அவளும் எவ்வளோ போராடிட்டு இருக்கா, பட் முடியலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு அண்ணன் வந்து பார்க்கும்போது அந்த வீடே வந்து ரொம்ப அலங்கோலமாக கிடக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனே இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறான். தம்பி பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது அது எல்லாமே இவனுக்கு இமேஜினேஷன் மாதிரி வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டி அவன் அடிச்சு கொடுமலாம் படுத்திருப்பான் போல. ஸோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி அடிச்சு அவன் வீட்டை விட்டே தூக்கிட்டு போயிட்டான் போல. ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு அவளை பொட்டியில போட்டு தூக்கிட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது எதுவுமே தெரியாம இவன் பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கான் போலீஸ்ட்ட. பட் அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுல டைவர்ஸ் பேப்பர் இருக்கு. நான் டைவர்ஸ் பேப்பர்ல மனப்பூர்வமாக தான் கையெழுத்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் அவங்க கூட வாழ விரும்பல, நான் இங்க இருந்து தூரமா போறேன், உங்க தம்பி கூட ஒரு புது வாழ்க்கையை வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி அவ சைனை போட்டிருக்கா. பட் அது எதுவுமே அவ பண்ணது கிடையாது. தம்பி தான் ஃபோர்ஸ் பண்ணி சைனை வாங்கியிருப்பான். ஸோ இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு போலீஸும் சொல்றாங்க, உங்க பொண்டாட்டி காணாலாம் போகல, அவங்க இங்க இருந்து விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து போயிடுறாங்க. அதனால இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.